துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம்
திறந்து சொல்லுங்க. வருஷத்தை தம்முடைய நன்மையினால் முடிசூட்டி நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிற ஒரு தேவ பிரசன்னத்தை இந்த காலையிலே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்தார். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர், அவரே நமக்கு துதிக்கு பாத்திரர். அவரை அண்டிக் கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லா ஸ்தோத்திரத்தோடு கர்த்த சமூகத்துக்கு முன்பதாக வாருங்கள். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் தேவாலயத்தில் எழும்பட்டும். ஒரு தேவ பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பினதற்காக எல்லா வாயை திறந்து கர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை தேடி வந்தவர், நம்மை ரட்சித்தவர், நமக்கு பாவத்தை மன்னித்து ரட்சிப்பின் ஒரு அலங்காரமான வஸ்திரத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற தெய்வம். இன்னைக்கு காலையில நம்ம கேட்ட சங்கீதத்தின்படி மகத்துவம் உள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதிசயத்தை செய்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவரீர் ஒருவரே தேவன் என்பதை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலையில இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை. உன்னை உருவாக்கினவர். வாயை திறந்து சொல்லுங்க. உன் தாயின் கருவில் உருவாக்கும் முன்ன பெயர் சொல்லி அழைத்தவர் இயேசுரோனுடைய தெய்வத்தை போல ஒருவர் இல்லை. தம் சாயலால் நம்மை அவர் சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதினார். விழுந்து போன மனிதனை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே குமாரனை கொண்டு நம்மை விடுதலை ஆக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தம்முடைய பிள்ளைகளாக யோவான் 1:11 படியாக தம்மை கை கொண்டு தம்முடைய நாமத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளையாவதற்கு அதிகாரத்தை கொடுத்த தெய்வத்தை இந்த காலையிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை தெய்வம், கர்த்தரை ராஜா, கர்த்தரை சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர். ஆர்ப்பரிப்போடே கரங்களை தட்டி கர்த்தர் தெய்வம், கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தர் சர்வ வல்லமைக்கும் சேனைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த காலையிலே கர்த்தரை உயர்த்துகிற இடத்துல, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துல, எந்த இடத்துல வந்து நான் உங்களை என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த காலையில் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். வாயை திறந்து சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. வாலாக்காமல் அவர் என்னை தலையாக்குவார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த பாடலை உணர்ந்து என்னோடு இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை ஆராதிக்க போகிறோம். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர், வாலாக்காமல் என்னை தலையாக்குகிறவர். என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுமா? ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே என்னை வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அறுக்கும் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. அறுக்கும் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே 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 மேலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா துதி உமக்கே,
நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சமலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சமலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கரங்களை உயர்த்தி துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இடையனாயிருந்தவனை, மேய்ப்பனாயிருந்தவனை கர்த்தரை ஆராதித்ததின் நிமித்தமாக ராஜாவாக உயர்த்தினது உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறேன். நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்கு உயர்த்த விரும்புகிறேன். உன்னை கீழல்ல மேலாக உயர்த்த வல்லவராக இருக்கிறேன். அப்படி எல்லாம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கர்த்தர் இந்த ஆண்டுல இந்த நாள் வரை நமக்கு எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் அநேகர் இந்த பூமியில இல்லை. அநேகர் பின்மாறி போனார்கள், அநேகர் விசுவாசத்தை விட்டு போனார்கள், அநேகர் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தார்கள். சமாதான பிரபுவே, எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. இந்த காலையில நிற்கிறவன் எவனும் விழாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல எங்களை விழாதபடி காத்து வந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்கு போக போறோம். ஒரு புது கிருபையினால் எங்களை நடத்தி எங்களுக்கு இந்த நாள் வரை சுகத்தை தந்த தெய்வத்துக்கு, பலத்தை தந்த தெய்வத்துக்கு, ஆயுளை நீட்டி கொடுத்த தெய்வத்துக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லி வாயை திறந்து சொல்லுங்க. யோசுவாவை போல நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிக்க இந்த காலையில இந்த ஆராதனைகளை கொண்டு வந்தீங்கப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த காலையில மனிதனை நம்புவதை காட்டிலும், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. இந்த காலையில கர்த்தரிடத்துல சொல்லுங்க, நீ கையிட்டு செய்த வேலையெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். உங்கள் அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வந்த வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்தினார். உங்கள் எல்லைகளை யாபேசினுடைய எல்லைகளை போல விரிவுபடுத்தினார். சமாதான தேவன் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய வேலையில கூட இருந்தார், குடும்ப வாழ்க்கையில கூட இருந்தார், படிப்பில கூட இருந்தார், தேவைகளில கூட இருந்தார், நெருக்கத்தில் கூட இருந்தார், வியாதிகளில் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த காலையில எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் இந்நாள் வரை தந்த எல்லா நன்மைகளுக்கு, எல்லா உதவிகளுக்கு, எல்லா கிருபைகளுக்கு, எல்லா இரக்கங்களுக்கு, எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி கரங்களை தட்டி நன்றி பிதாவேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பக்தனை போல சொல்லுவோம், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க முடியாதவரே, ஓயாமல் புகழை நான் பாடுவேன் அப்பா.
இன்றுமே என்றுமே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து பாடி கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்கு உரிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவனை அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்னுமே இன்னுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்னுமே இன்னுமே என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலையில எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, விலகாத பிரியாத உங்க சமூகமே இதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம்ப்பா, நீர் போதும், நீர் எப்பொழுது என் கூட இருக்கணும்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே யாரிடத்தில் போவோமாப்பா? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அப்படி எல்லாரும் வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து இந்த காலையில கர்த்தருடைய முகத்தை பார்த்து, ஓ இந்த காலையிலே மத்தேயு 7:7, ஓ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த காலையில என்ன தேவையோடு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறீங்களோ இந்த காலையில கர்த்தரிடத்துல சொல்லுங்க, கர்த்தாவை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். வாயை திறந்து கேளுங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கா, ஒருவேளை திருமண காரியங்களுக்கா, ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்க பலவீனத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி உங்களை தொட்டு உங்களை சௌக்கியப்படுத்தும். உங்கள் தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். ஒரு தகப்பனிடத்துல போய் ஒரு பிள்ளை, அப்பா எனக்கு அப்பத்தை கேட்டா தகப்பன் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டா தேளை கொடுப்பானோ? ஒரு தகப்பனும் அப்படி செய்வதில்லை. பரமபிதா இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரமபிதா நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், எதை கேட்டாலும் உனக்கு தருவேன். இன்னைக்கு காலையில சின்ன பிள்ளைகளை கர்த்தரிடத்துல உங்களுடைய காரியங்களை கேளுங்க. பெரியவங்களை கர்த்தரிடத்துல உங்க காரியங்களை கேளுங்க. ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற ஒரு தேவன், உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவன். இந்த காலையில எல்லாரும் வாயை திறந்து மனப்பூர்வமாக கர்த்தரிடத்துல கேளுங்க. ஒரு
ஒரு அண்ணா கர்த்தர் சமூகத்துல கேட்டா, ஆண்டவரே என்னுடைய சகோதரி ஆண்டவர் சமூகத்துல பல இடத்துல சகோதரியால் பலரால் நான் நிந்திக்கப்படுகிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேட்டா, அது உங்க ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காய் தருகிறேன் என்று சொன்னாள். அவள் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் இன்னைக்கு உங்க வலது பக்கத்தில் நின்று சொல்லுங்க, கேட்கிற எவனும் கரங்களை தட்டி சொல்லுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அப்படியே அழுது பெற்றெடுத்த ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தது உண்மைன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்த ஆண்டவர் கரத்துல ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிக்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் இல்லாதவைகளை, எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். இந்த வாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப தண்ணியை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், உனக்குள் இருக்கிற வியாதியை குணப்படுத்துவேன், நீ ஆயிரங்களுக்கு உன்னை உதவியாகி வைப்பேன், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், உன் மாப்பைசுகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலையில உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். வாயை திறந்து சொல்லுங்க, எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுடைய முகத்தை பார்த்து, ரத்தம் சிந்தின இயேசுவுடைய முதுகை பார்த்து, கர்த்தாவே இந்த காலையில் எனக்கு ஒரு விசை இறங்கும் என்று சொல்லி அவர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் இணைந்து சொல்வோம், அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆனந்தமே, அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையான்னு சொல்லி எல்லாரும் இணைந்து இந்த பாடலுடைய கவியை உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில பொங்குதையா, கரங்களை தட்டி பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும்
பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் விரும்பி அவரிடத்தில் வருகிறவரை கைவிடவே மாட்டார். இந்த காலையில் எல்லாரும் வாயை திறந்து சமர்ப்பிங்க. எல்லாரும் அவர் பாதத்தை முழுமையாக தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மேட்டிமையானவனை அவர் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே, என் ஆவி, கர்த்தாவே, என் ஆத்துமா, என் சரீரத்தை முழுமையாக சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுமையாக நம்மை முழுமையாக நம்மை சமர்ப்பிப்போம். பக்தனை போல சொல்லுவோம், காப்பா, காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும் இனிமேலும் என்னை காப்பா. இந்த பலத்தோட இந்த காலையில் நம்மை சமர்ப்பிப்போம். வலது கரத்தை உயர்த்தி இருதயத்தை கர்த்தர் சமூகத்துக்கு நேராக நீட்டி சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஒடுக்கி அவர் பாதத்தை நோக்கி பார்ப்போம். உன்னை காப்பவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. ஒரு விசை கூட சொல்லுவோமா? காப்பா, உன்னை காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கரங்களை அசைத்து கலங்காதே மனமே, காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரப்பா, உன்னை கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. காப்பா. இந்த வாரம் முழுவதும் உங்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை, பெற்றோர்களை காப்பா, உன்னை காப்பா, காப்பவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலக்கத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, கலங்காதே மனமே, காத்திடுவா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தாவே, என்னை சமர்ப்பிக்கிறேன். என் சபையை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். எனக்கு கொடுத்த உடைமைகளை சமர்ப்பிக்கிறேன். என் குடும்பத்தை சமர்ப்பிக்கிறேன். எனக்கு கொடுத்த வேலையை சமர்ப்பிக்கிறேன். என்னையே சமர்ப்பிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம்பி சொல்லுவோம். சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி பக்கத்துள்ளவங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறீங்களே கேளுங்களேன். அப்படியே தோளில் தட்டி சொல்லுங்கள், நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். தோளில் தட்டிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். நல்லா இருங்கன்னு சொல்லாதீங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். அந்த நல்லா இருக்கிறதுல ரெண்டு மீனிங் இருக்குது. நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள், நல்லா இருங்கன்னு சொல்லாதீங்க. புரியுச்சா உங்களுக்கு? ஆமென், அல்லேலூயா.
பக்கத்தில் தொட்டிட்டு சொல்லுங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. கீழே வாசனை முடிச்சிருங்க. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறதை போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அந்த நாளில் வாசியத்திற்கு வசனத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட அந்த வசனத்தின் முதல் பகுதியை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்? ஜெபிக்கிறவங்க, ஜெப வீரர்கள், மண்டாற்று ஜெபம் பண்ணுகிறவர்கள், முழங்கால் யுத்தம் பண்ணுகிறவர்கள், நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆனால் இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? அந்த ஜெபத்துக்கு இங்கிலீஷில் கொடுக்கப்பட்ட பேர் ப்ரேயர். என்னது? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ். சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொன்றா சொல்லுங்க. PREAYER. 6 லெட்டர்ஸ். இந்த 6 லெட்டர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். இல்லை என்ன பேச போகிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தானே? என்னடா ப்ரேயர்னு சொன்னார், ப்ரேயரை பற்றி என்ன செய்ய போகிறார்? 6 லெட்டர்ஸை பற்றி பேச போகிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணல்ல தேவன் உங்களுடைய ப்ரேயரை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா வாசித்தோம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. யார்கிட்ட சொன்னார்? சீஷர்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க, எங்க வரணும்? பூமியில. நம்ம எல்லாம் எங்க போறதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ண போறீங்க பரலோகத்தில் போய்? இங்கே இருக்க மாட்டேங்க பாஸ்டர், அங்க போய் எப்படி இருக்க போறோம்? இங்கே இருக்கிறோமா? நான் கேட்கிறேன், இங்கே இருக்கிறோமா? நம்ம இங்கே இருக்கிறோமா? ஆண்டவரே சீக்கிரம் என்ன எங்க எடுத்துக்கோங்க. அவர் சொல்ல, நான் உங்ககிட்ட வரேங்கிறாரு. அவர் என்ன சொல்லாரு? நான் எங்க வரேன்? உங்களுக்குள்ள நான் வர்றேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் யாருக்குள்ள இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குன்னா எப்படி நம்முடைய அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை எப்படி அடையாளம் கொண்டு கொள்ள முடியும் என்று சொன்னால், உங்களுக்குள்ள சந்தோஷம் கவிந்தொழுகும், சமாதானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், உயர்வு இருக்கும், ஞானம் இருக்கும், கிருபை இருக்கும். எதற்கும் எந்த தடையும் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. ஏன்னு சொன்னா பரலோகத்தில் எல்லாம் நிறைவாய் இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் நமக்குள்ள வந்துட்டுனா நான் சொல்றேன், நீங்க தான் பரலோகம். அல்லேலூயா. இது வேணுமா வேண்டாமா? சர்ச்சுக்கு வர்றோம், சண்டே ரெண்டு கையை போட்டு அடிக்கிறோம், 2 பாட்டு பாடுறோம், ஐயா என்ன சொல்றாரு கேட்டு போயிடுறோம். இல்ல, இது வாழ்க்கை கிடையாது. நீங்க பரலோக ராஜ்யமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஓகே, அது அப்படியே நிக்கட்டும். இப்போ நான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நான் சொன்ன பிரேயர் அப்படின்னு சொன்னேன். என்ன, எத்தனை லெட்டர் இருக்குது? 6. PREY. பின்ன ஓகே, நீங்க சரியா பார்க்குறீங்க தான் அப்படி சொன்னேன், நான் கவனிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ P அப்படின்னு சொன்னா பிரைசிங். P ஃபார் பிரைசிங். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். பிரேயர்ல முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன சொன்னா, ஆண்டவரை துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, துதிப்பது உண்மையானவனுக்கு தகும். அப்ப யாருடைய வாயில துதி இருக்கும்னு சொன்னா, உண்மை உள்ள மனுஷனுடைய வாயில துதி இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நம்ம வாயில என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். துதினா என்னது? கர்த்தரை மகிமை. எப்படி எல்லாம் மகிமைப்படுத்துவோம்? ஓகே, எப்படி?
துதி அப்படிங்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம், சுகம் தருகிறவர், பலம் தருகிறவர், கிருபை தருகிறவர், ஆயுள் சக்கரத்தை நடத்துகிறவர், இப்படி சொல்லி 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 ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை துதித்தா, அதான் சொன்னேன் நான் மலையாளத்தில், துதிக்கிறது நேருள்ளவருக்கு உச்சிதம் அல்லோ. அப்போ துதிப்பது உண்மையானவனுக்கு தகுந்த ஒரு காரியம். வேற ஒரு வசனம் சொல்லு, உண்மையான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப துதிக்கிற மனுஷனுக்குள்ள பரிபூரணமான ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப இந்த கால வேளையில துதிக்கிற மனுஷன், கொஞ்சம் நல்லா சொன்னோம்னா, ஜெபிக்கிற மனுஷன் உண்மை உள்ளவனா இருக்கணும். புரட்டுகிறவனாக இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது, சந்தேகப்படுகிறவனாக இருக்கக்கூடாது, வேற எந்த காரியத்திலும் ஈடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது. அவனுடைய இருதயம், அவனுடைய மனது, அவனுடைய மைண்ட், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள் சகலமும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? உண்மையாய் நாம ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி துதிப்பதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை ஜோஷுவாட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ எரிகோவை என்ன செய்யணும்? முற்றுகையிட வேண்டும், அல்லது எரிகோவை என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும், அல்லது எரிகோ பட்டணத்தை முற்றுகையிட்டு ஆயி பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜோஷுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஜோஷுவா எங்க போற? நேரம் எரிகோ கிட்ட போறான். எரிகோ கிட்ட போய் என்ன பண்றான்னு சொன்னா, துதிக்க ஆரம்பிக்கிறான். என்ன துதின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிகோ மதில்கிட்ட போய் ஏகதேசம் 7 நாட்கள் அந்த எரிகோ மரம் என்ன செய்யணும்? சுற்றி வர வேண்டும். ஆமென். என்ன மதில் இருக்குது? பெரிய மதில். இப்ப நம்ம சர்ச்சை சுற்றும் பெரிய காமன் சுவர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இப்போ நான் பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம்? நீங்க எல்லாம் சேர்ந்து சுத்த சொல்லிட்டார் ஆண்டவர். சுத்தம் போது மதில் கீழே என்ன செஞ்சிருமா? விழுந்துரும். இது நடக்கிற காரியமா? சொல்லுங்களேன். கடப்பாரை வச்சு குத்துனாலும் என்ன செய்யாது? உடையாது. ஜேசிபியை கொண்டு இடிச்சாலும் என்ன செய்யாது? கல் அங்கங்க என்ன செய்யும்? உயர்ந்துகிட்டு இருக்கும். இப்போ என்ன சொல்றாரு? நீ எரிகோவை சுத்தில என்ன செய்? சுத்தி வா. சுத்தி வரும்போது என்ன செய்? எக்காலத்தை நீ என்ன செய்? ஊது. அப்படின்னு சொன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லு, அவரை துதி, அவரை ஆராதி. இதை மட்டும் நீ செய், எரிகோ மதில் உன் முன்பாக விழும். இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, எதிர்காலத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மதில்களையும் தேவன் இடிக்க வேண்டும் என்று சொன்னார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் துதிக்கிற துதி சகல கட்டுகளையும் உடைக்குவதற்கு ஏதுவாய் மாறும் என்கிற காரியத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை முறை துதித்தாங்க டோட்டல்? அல்லேலூயா. எத்தனை முறை சுத்த சொன்னாரு? 7.5 முறையா? 7 முறை. அப்படியா? 7 நாட்கள். எத்தனை முறை சுத்த சொன்னாரு? 7 நாட்கள் 7 முறை என்ன செய்யணும்? சுத்தணும். 7வது நாள் எத்தனை முறை சுத்தணும்? அப்ப எத்தனை முறை? 14 முறை. எத்தனை முறை? கொஞ்சம் கூட நல்லா சொன்னா, ஐயா சொன்ன மாதிரி 13 முறை. ஏன்னா 7வது நாள் 7 தடவை என்ன செஞ்சாரு? சுத்த சொன்னாரு. 7, 6, 13. ஓகே, 13 முறை என்ன செஞ்சாங்க? சுத்தினாங்களா இல்லையா? சொல்லுங்களேன். இதான் மதில். இதான் மதில். சுத்தி வர்றேன் நான். 7 முறை என்ன செய்றேன்? ஒரு மணல் கூட பறக்கல. ஒரு தூசி கூட பறக்கல. 7 நாள் 7 முறை என்ன செஞ்சிட்டேன்? சுத்தியாச்சு. ஒரு தூசி கூட ஏதாவது பறந்துச்சா? இல்ல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 7 நாள் பாஸ்டிங் போட்டோம் பாஸ்டர், ஒன்றும் நடக்கல. 7 நாள் யார் பாஸ்டிங் போட்டா? சொல்லுங்க. 7 நாள் யார் பாஸ்டிங் போட்டா? நீங்க போட்டீங்க. கர்த்தர் சொன்னாரா? நீங்களே ஒன்று என்ன செய்வீங்க? பில்டப் பண்ணுவீங்களா? நீங்களே ஒன்று சுற்றி வருவீங்களா? நீங்களே என்ன செய்ய எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும். ஆனா கர்த்தர் ஒன்று சொன்னார்னா
சொன்னதை செய்யும் வரையும் அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் உங்ககிட்ட ஒன்ன சொல்லி இருந்தார்னா நிச்சயமாகவே அதை செய்ய அவர் வாக்கு வல்லவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனபுத்திரனும் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். 7வது நாளும் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 6 முறை என்ன செஞ்சாச்சு, ஒரு சின்ன தூசி கூட விழுகல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன அசைவு கூட. சரி, இப்போ ஐயா சொன்னார் 7 ஜூலை மாதம் நல்லா என்ன செய்யும், மழை பெய்யும். நல்லா ஜோம் பண்ணிட்டோம், 7 நாள் உவாசம் பண்ணி சொல்லு. ஒரு சின்ன துள்ளி, ஒரு என்ன அப்படி சொல்லுங்க, துளி தானே அப்படி சொல்லுங்க, தூத்தல் அப்படியா, துளி, ஒரு சின்ன துளி கூட விழுகணும் என்ன செய்வீங்க? என்னடா உபவாசம் இது, பட்டினியாக கிடந்து ஜோம் பண்ணமே, ஒரு சின்ன துளி கூட உழலையே, சங்கடம் வருமா வராதா? அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சொன்ன நேரம் வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையை உடைத்து அவர் சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சு? எரிகோ மதில சுத்தி சுத்தி வந்தாங்க. 6 முறை முடிஞ்சிச்சு, 7வது முறை முடிஞ்சிச்சு. இனி 6 டைம் இருக்குது. எல்லாம் சுத்தி முடிச்சாது. 12வது முறையும் சுத்தி நின்றாங்க. ஒரு சின்ன பொடி கூட மறக்கல. எங்க ஊர்ல எர்ணாகுளத்தில் 3 பில்டிங் இடிக்கப்பட்டுச்சு. ஏகதேசம் 18 மாடி, 21 மாடி, 17 மாடி நினைக்கிறேன், சரியா இருந்துச்சுன்னா 3 மாடி. இந்த 3 பில்டிங் என்ன செஞ்சு இடிக்கப்பட்டுச்சு. எப்படி இடிக்கப்பட்டுச்சுன்னா, ஜேசிபி வச்சு இடிக்கலை, கையினால் என்ன செய்யலை இடிக்கலை, சென்சர் மூலம் என்ன செஞ்சு இடிக்கப்பட்டுச்சு. உள்ள பாம்பு வச்சு வெளியே இருந்து என்ன செஞ்சாங்க, சென்சர் மூலம் என்ன செஞ்சாங்க பண்ணினாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு அலாரம் அடித்த உடனே பில்டிங் எல்லாம் எங்கே போச்சு, எங்கே போச்சு? தரமட்டம் மேலே பூமிக்குள்ளே போச்சு. இந்த ஞானம், இவ்வளவு ஞானம் மனுஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு ஞானம் வேணும்? ஏன்னா எரிகோ மதில் சாதாரண மதில் கிடையாது. ஏகதேசம் 30 கிலோமீட்டர் சுற்றளவு. எவ்வளவு? 30 கிலோமீட்டர் சுற்றளவு. ஏகதேசம் 2 ரதங்கள், அதாவது ராஜரிக ரதங்கள் சஞ்சரிக்கிற 2 ரதம் ஒன்னா போச்சு. இப்போ நம்ம பாஷை சொன்னா 2 பஸ் ஒன்னா போகிற அளவுக்கு இந்த மதிலுக்கு வீதி அகலம். ஆமென். ஏகதேசம் 15 to 22.5 அடி உயரம் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். உண்மை என்ன தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய மதில் எங்கே போகணும்? துதிச்சு இழிஞ்சு உன் மேலே நினைச்சக்கூடாது. நிறைய பேர் துதிச்சு ஆராதிச்சு லாஸ்ட் நினைச்சுவாங்க, வியாதியோடு எழுந்திருப்பாங்க. நிறைய இடத்துல நடந்திருக்குது. நிறைய இடத்துல 21-40 நாள் உபவாசம் இருந்து வெளிச்சத்தும் ஏறி வந்துச்சிருக்கான், விழுந்திருக்கிறான். அதெல்லாம் போட்டும். இப்போ என்ன நடக்குது? இந்த 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 ரெண்டு பஸ் அளவுக்கு எதுக்கு இந்த ரதம்னு சொன்னால், காலையிலையும் மாலையிலையும் மந்திரிகளும் ராஜாக்களும் இந்த எரிகோ பட்டணத்தை என்ன செய்யணும்? சுற்றி ஒரு பார்வையிடணும். நல்லா இருக்கு, அமெரிக்காவாக இருக்குதா, சந்தோஷமாக இருக்குதா, பட்டணத்தில் என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஒன்று விசாரிக்கும்படி என்ன செய்வாங்க? உலாவி வருவாங்க. அதுக்காக கட்டப்பட்டது. மற்றொன்று, எந்த சத்துருக்களும் எரியாவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எந்த இராணுவமும் எந்த எதிர்ப்பு சக்தியும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ ஜோஷுவாவுக்கு உள்ள போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நல்லா சொல்றேன், பாஸ்டர் ராஜன் அவங்களுக்கு செங்கோட்டைக்குள்ள போகணும்னு சொன்னா மதில் இடிக்கப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற பிசாசு தடை பண்ணி கொண்டு சொன்னா அந்த தடை என்ன செய்ய வேண்டும்? இடிக்கப்பட வேண்டும். இடிக்கப்பட்டாதான் அந்த பிளஸிங் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும், உங்களால அதை முழுக்க முழுக்க அனுபவிக்க முடியும். இந்த தடை எழும்பி இருக்கிற வரையிலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இப்போ நான் சொல்றேன், எரியோக்குள்ள போகணும். எதுக்கு எரியோக்குள்ள போகணும் சொன்னா, ஆய பட்டணத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். ஆய பட்டணத்தை ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுலெல்லாம் கிளைமேக்ஸ் என்ன சொன்னா, இந்த ஆய பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணது யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, யார் சொல்லுங்க? அவளுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? நிக்நேம் வேசி. யாருக்கு உதவி பண்றதுக்கு?
பரிசுத்தவான்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு. ராகாப் என் வேசி அங்கே என்ன செய்தா? அங்கே தான் அடைக்கலம் கொடுக்குறான். நான் சொல்கிறேன், யாரை கொண்டாகிலும் அவருடைய வேலையை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், யாரை கொண்டாலும் கர்த்தர் நினைச்சதை செய்ய அவரால் முடியும். இந்த சர்ச்சில் தேவன் ஒன்றை நினைத்திருப்பார் என்று சொன்னால் அது உங்களை கொண்டு மட்டுமல்ல, யாரை கொண்டு நினைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டு செய்வதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? ராகாப் போய் எல்லாம் பார்த்து ஓகே ஆக்கியாச்சு. கடைசியில் என்ன செஞ்சா? ராகாப் எங்கே வந்தான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே நான் சொல்ல விரும்பலை. இப்போ எரிகோவை பிடிக்கணும். 7வது முறை அவங்க எக்காலத்தை பயங்கரமாக ஊத ஆரம்பிச்சிட்டாங்க, துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துதிக்க 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 எரிகோ மதில் என்ன செய்யுது? அசைவு ஆரம்பிக்காது. 7வது முறை ஃபினிஷ் பண்ணதுக்கு முந்தி இந்த மதில் அப்படியே பூமிக்குள்ளே போச்சு. ஒரு மண்ணு கூட துதித்தவங்க மேலே விழுகலை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு மண்ணு கூட உங்கள் மேலே விழுகாது. என்னடா இப்படி பேசுகிறான்னு கேட்குறீங்களா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, தானியேல் சொல்லலாம், எங்கள் தொடையில் எங்கள் காலில் இருக்கிற மயிறு கூட என்ன செய்யலை. சொல்லுங்களேன், கரிகள்னு சொன்னாரா இல்லையா? ராமன் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், நீ துதிக்கிற உங்க கூட முடிய கூட பிடுங்க முடியாது. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுவோம். நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் முடிய கூட பிடுங்கிறதுக்கு பிசாசுக்கு முடியாது. ராமன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்ல முடியும்? சொல்லுது புரியுதா? அல்லேலூயா. நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிட்டனா தடைகள் என்ன செய்யும்? துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. போதும். அல்லேலூயா. அப்போ துதிக்க நமக்கு என்ன இல்லை? தோல்வி. துதிக்கிற மனுஷனுக்கு என்ன இல்லை? தோல்வி இல்லை. துதிக்கிற உங்களுக்கு என்ன இல்லை? தோல்வி இல்லை. துதிக்கிற உங்களுக்கு என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. துதிக்கிற உங்களுக்கு எந்த விதமான போராட்டம் இல்லை. ஏன்னு சொன்னா, நீங்க துதிக்க துதிக்க தடைகள் விலகிக்கிட்டே இருக்கும். துதிக்க துதிக்க போராட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க தேவ இறக்க உங்களுக்கு பெருகிக்கொண்டே இருக்கும். அப்படி துதிக்க 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 தேவனுடைய மகிமையை உங்களால பார்க்க முடியும். விசுவாசிகள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைசிங். நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். முதல்ல ஃபீஃபா துதிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன லெட்டர்? ஆர். ரிலேஷன்ஷிப். என்னது? உறவு. ஆண்டவருடைய உறவு சரியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உறவுல தான் என்ன செஞ்சிடும்? உளுந்து போயிடுறோம். ஆமே. எல்லாம் உறவு தான், ஆனால் சரியான உறவு எதுன்னு செய்யணும். ஆமே. சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய இடத்துல உறவை மாற்றி வச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம்? குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இங்கே ஆண்டவர் சொல்ல ரிலேஷன்ஷிப். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய உறவு சரியாக இருக்கணும். ஜெபிக்கிறவனுடைய உறவு எப்படி இருக்கணுமா? சரியாக இருக்கணும். யாரோடு இருக்கணும்? தேவனோடு கூட இருக்கணும். கலாத்தியர் சொல்கிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கறான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். இப்போ நம்ம யார்? இப்போ நம்ம யாரு? பிள்ளைங்க. இப்போ நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? தாய், தகப்பன், அப்பா, பிள்ளை என்கிற என்ன செய்யணும்? உறவு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்பா பிள்ளைங்க உறவு எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அப்பா பிள்ளைங்க உறவு எப்படி இருக்கும்? அண்ணா உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, பசங்க வந்திருக்காங்களா? இருக்காங்களா? ஒரு நிமிஷம் வாங்கலாம், முன்னாடி வாங்கலாம். உங்கள் பையனும் கூப்பிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அப்படி இல்லைங்க. இது யாருப்பா? அப்பா. அப்பாட்ட 100 ரூபா எப்படி கேட்ப? நீ கேளு. 100 ரூபா எப்படி கேட்பேன்? அப்பா 100 ரூபா கொடு. எப்படிங்க அப்பா? 100 ரூபா உரிமை. இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். இவன் 100 ரூபா கேட்கறதுக்கு அப்பாட்டா, அப்பா 100 ரூபா தாப்பா, ஐயோ அழுது உட்காந்துட்டு இருக்கோம். எப்போ அழுகணும் நான் சொல்கிறேன். ஜெபத்தில் அழுகணும். அது எப்போ அழுகணும் நான் சொல்கிறேன். ஆனால் கேட்கும் போது அழுகக்கூடாது. ஏன்னா அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு என்பது புனிதமானது.
அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவானது பிள்ளை என்கிற உறவு. நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு என்பது உரிமையான உறவு. அல்லேலூயா. ஆமென். இப்போ எப்படி கேட்குறான்? கேள்றா தாரமா. ஓகே, இப்போ நீ முட்டு போனேன் 2 கையும் ஏந்தேன் அப்பா கேளு, அழுதுட்டு கேளு. இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இது உறவா? இது எப்படி இருக்குது? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாம் கெஞ்சுற மாதிரி இருக்குது. நம்ம அப்பா அவ்வளவு பிச்சைக்காரன் கிடையாது. நம்ம அப்பா அவ்வளவு கீழ்த்தனமானவர் கிடையாது. நம்முடைய அப்பா அவ்வளவு மோசமானவர் கிடையாது. எங்க கெட்ட குமாரன் திரும்பி வந்தப்போ என்ன செஞ்சார்? மோதிரத்தை போட்டவர் நம்ம ஆண்டவர். ஆமென். கெட்ட குமாரன் திரும்பி வந்தப்போ செருப்பை கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். ஆமென். கெட்ட குமாரன் திரும்பி வந்தவொடனே வஸ்திரத்தை கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். கெட்ட குமாரன் திரும்பி வந்தவொடனே பெரிய காலை அடிச்சு விருந்து வச்சவர் நம்ம ஆண்டவர். இவ்வளவு உறவு இருக்கும்போது நம்ம போய் அழுக வேண்டிய அவசியம். ஆனா அவங்களும் இருந்துச்சு, நான் போய் உனக்கு அப்பா மகனா இருக்கிறதே தகுதி இல்லைன்னு சொல்லி மனசுல தான் நினைச்சான். ஆமென். மனசுல நினைச்ச உடனே ஓடி வாரம் பிள்ளை இது நினைச்சிட்டு வாரம். வந்த உடனே நீங்க வாங்களேன் என்ன செஞ்சாருன்னா கழுத்தோட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டாரு, இறுக்கி பிடிச்சாரு. நீ ஒதையும் பேசாத, நீ எதையும் பாயோட சொல்லாத. எப்படிங்க? எப்படி பிடிச்சா? கட்டி பிடிச்சாரா இல்லையா? கழுத்தோட சேர்த்து இறுக்கமா தொண்டை பிடிச்சிட்டாரு. ஐயோ நீ பேசிடாத, என்ன சொல்ற, இந்த தாழ்மை மனப்பான்மை செஞ்சாத, காணிச்சிடாத. ஐயோ நீ அப்படி காணிக்க வேண்டாம் அப்படி சொல்லி கழுத்தோட என்ன செஞ்சாரு? நாத்தம், பண்ணி நாத்தம், ஆமென், டிச்சி நாத்தம், கப்பு வாட அடிக்குது. எதையும் அவர் பார்க்கல. மகன் திரும்பி வந்துட்டான். மகன் திரும்பி வந்துட்டான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு கௌரவமான ஒன்று, ரிலேஷன்ஷிப் அவ்வளவு முக்கியமான ஒன்று. அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியும். இந்த உறவு பாரு, ஒண்ணும் பேசாத, அழுது தொலைச்சிடாத, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த உறவு எப்படி கொண்டு போறாரு பாருங்க. தேங்க்ஸ் பிரதர். அல்லேலூயா. அந்த உறவை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். ஆமே, தாங்கப்பா 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 தரவே மாட்டாரு. ஏன்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள அதிகாரம் என்பது உரிமை. அப்பாட்ட டாடி தாங்க, டாடி டாடி இந்த வீட்டை தாங்க, டாடி டாடி நல்ல காரை தாங்க, டாடி டாடி நல்ல வஸ்திரத்தை தாங்க, டாடி இதெல்லாம் தந்த பிறகு கடைசியா வரும் கண்ணீர். அது என்ன கண்ணீர் தெரியுமா? பெற்று கொட்ட சந்தோஷ கண்ணீர். அதுதான் ஒரு தேவ பிள்ளைகள் கண்ணீர். கண்ணில இருந்து வடிய வேண்டிய கண்ணீர் அல்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய கண்ணீர் கிடையாது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அப்ப நம்ம ரிலேஷன் இன்னும் சொல்றேன், யார் அழுவா? இன்னும் கூட நல்லா சொல்றேன், யார் அழுவா? யார் அழுவா? சரியா பாவம் செஞ்சவன், ஆண்டவரை ஏமாத்தினவன், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராதவன், உவாச கூட்டத்துக்கு வராதவன், பாஸ்டர் பேச்ச கேட்காதவன். ஆமென். அவன் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வரலாண்டு அவன் அழுவான். ஆமென் சொல்லல. ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவரும் உறவுல சரியா இருந்தீங்கன்னா ஆள வேண்டிய அவசியம் இல்லை. உங்க முகத்துல கண்ணீர் அல்ல பார்ப்பது, உங்க முகத்துல புன்சிரியை பார்க்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் என்னோட கூட ஆமோதிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழுதுகிட்டு உட்காரும்படியாக அல்ல, கம்பீரத்தோடு கூட தேவ சமூகத்தில். பாருங்க, ராஜா ஒரு முறை தானிட்ட சொன்னாரு, நான் சொப்பனம் பார்த்துட்டேன், இல்லை சொப்பனம் பார்த்துட்டேன், சொப்பனத்தையும் மறந்துட்டேன், அடுத்துட்டு என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டேன். இவன் சோசியக்காரன் மந்திரவாதி, இவன் எல்லாத்தையும் கூப்பிட்டான், ஒருத்தனை என்ன செய்யலை, சொல்லலை, நீ சொல்லுப்பான்னு சொன்னார். உடனே சொன்னானா? முடியாது, 7 நாள் காலாவதியை தான் தாராவிட்டு போயிட்டான். ஆமே, 7 நாள் கால அவகாசம் வேணும், அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், பதில சொல்கிறேன், போயிட்டான். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய கெத்துங்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உறவு சரியா இருந்துச்சுன்னா நான் சொல்லுகிறேன், கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல உறவுக்கு தப்பாக போய்கிட்டு இருக்குது. கள்ள உறவு, களவாணி உறவு, தேவையில்லாத உறவு. இன்னைக்கு நிறைய இடத்துல கள்ள உறவு தான் இருக்குது. உறவு உறவு என்னாச்சு? இப்போ போச்சு. சொந்த பந்த வீட்டுக்கு போகிறோமா? இப்போ நம்ம கல்யாணம் நினச்சா, பாஸ்டர் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருங்க, 5 மாதத்துக்கு முந்தி வச்சுருக்கேன் பாஸ்டர், வந்துருங்க அப்படின்னு அவர் கூட சொல்லி அவ்வளோ முடிஞ்சு உறவு போச்சு. மிந்தி அப்படி இல்லை,
வீட்டுக்கு போய் ஒரு டீ குடித்து நலம் விசாரித்து அப்படி ஒரு பத்திரிக்கை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் குடும்பத்தோடு நினச்சிங்க. இப்போ குடும்பத்தோடலாம் கூப்பிடுறதில்ல, வந்துருங்க அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி, உறவு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தெய்வீக உறவு வெளிப்பட வேண்டும், ஒரு அன்பின் உறவு வெளிப்பட வேண்டும், உரிமையின் உறவு வெளிப்பட வேண்டும். 2 காரியம் இருக்குதல்ல. நான் சப்பா ஒன்று போட்டுக்கிறேன். யதார்த்தம் அனாயிண்டிங், அபிஷேகம் உள்ள தலைமுறை. ஜெபிக்கிறவன் எப்படி இருப்பானாமா? அபிஷேகம் உள்ளவன், ஆவியில உணர்வுள்ளவனா இருப்பான். நடக்கிறத புரிஞ்சு கொள்வான். குடும்பத்தில் நடக்கிறத, சபையில் நடக்கிறத, தேசத்தில் நடக்கிறத ஆவியானவர் அவருக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். அனாயிண்டிங் தலைமுறை. அல்லேலூயா. இனி கொஞ்சம் நான் சொன்ன அதாரிட்டி தலைமுறை. ஜெபிக்கிறவனுக்குள்ள 2 காரியம் வெளிப்படும். ஒன்று அபிஷேகம் வெளிப்படும், அதிகாரமும் வெளிப்படும். ராமன் சொல்லுங்களேன். பிசாசை பார்த்து போன்னு சொன்னா என்ன செய்யும்? இது எங்க இருந்து வரும்னா அதாரிட்டியில் வருது. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். வெறும் அதாரிட்டி இருந்தா வராது. அனாயிண்டிங் உள்ள அதாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய வியாதியை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்தாலும் அதிகாரத்தோடு சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவரை கை கொண்டு அவரை விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளை தேவனுடைய பிள்ளைகளை நாம் வெறும் டம்மி பீஸுங்க இல்ல, வெறும் பட்டாசுங்க இல்ல, வெறும் கரப்பாம்பூச்சிங்க இல்ல, நம்ம உலகத்தை ஆழ பிறந்த அதிகாரம் உள்ள, அபிஷேகம் உள்ள தேவனுடைய சபையாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆம்பாசடராக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும்? நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்? ஒரு அதிகார மையமா இருக்கிறோம், அதிகார மையங்களா இருக்கிறோம். ஆமே. நீங்க சொன்ன என்ன செய்யும்? வியாதி. ஆனா நமக்கு வியாதி வந்தா நம்மளே பாஸ்டர் வந்து என்ன செய்றோம்? நீங்க யாரு? நீங்க யாரு? முதல்ல வாங்க, நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைங்க. அந்த தேவனுடைய பிள்ளைங்க எத்தனை பேர்? அத்தனை பேருக்கு என்ன ஆயிடுச்சு? அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நீங்க தெருவில் இறங்கி உங்க கிராமத்தில் போய் 10 பேருக்கு நீங்க ஜோம் பண்ணா, நான் சொல்றேன் 3 பேராவது விடுதலை ஆகும். இந்த 3 பேர் எங்க வருவான்? வருவானா வரமாட்டானா? நம்மளே டம்மி பீஸா உட்காந்துருக்கோம். நமக்கு என்னைக்கு அதிகாரம் வரப்போகுது? அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறோம். அதிகாரத்தில் கையில் வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த அதிகாரம் என்ன சொல்ற? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வியாதிகளை ஆமை விடுதலையாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், பிரசங்கம் பண்ணவும் தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், சபையில் இருந்து அனாயிண்டிங், அபிஷேகம் உள்ள தலைமுறை என்ன செய்யணும்? எழும்பணும். அதிகாரம் உள்ள தலைமுறை என்ன செய்யணும்? ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியில என்ன செய்யுங்க சொல்றாரு வசனம். ஆவியில ஜெபம் பண்ணுங்க. வேற வசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட என்ன செய்கிறான்? ரகசியங்களை. வேணுமா வேண்டாமா? அனாயிண்டிங். அல்லேலூயா. நேரம் இல்லை, அதையும் அப்படியே முடிக்கிறேன், டைம் இல்லை. அடுத்த லெட்டர்ஸ் எது? ஒய். எங்கஸ். ஜெபிக்கிறவன் கிளவி ஆக மாட்டான், கிழவன் ஆக மாட்டான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகளை போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்க வயசை தேவன் வாழ வயதாய் மாற்றுவார். ஜெபிக்கிற உங்களுக்குள்ள எப்பவும் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஜெபிக்கிற உங்களுக்குள்ள எப்பொழுது ஒரு எங்கர் ஃபீல் இருக்கும். எவ்வளவுதான் கிளவியா இருந்தாலும் பாருங்க, அந்த அம்மா ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரும். எவ்வளவுதான் கிழவனா இருக்கட்டும் பாருங்க, அவர் சபையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் சபைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற நீங்க எப்பவுமே இளமையாவே இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்ல முடியலையே? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஜெபிக்கிற நம்ம எப்படி இருப்போம்? இளமையாவே, துடிக்கிறவங்களாகவே. எதுக்காக? ராஜ்யத்திற்காக, ராஜ்யத்தை கட்டும்படியாக, ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக. இதுதான் நம்முடைய எல்லா எய்மா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நேரம் இல்லை. ஈ அடுத்தது என்னது? ஈ என்னது? எட்டர்னல், நித்தியமானது. கொஞ்சம் நல்லா சொன்ன ஈவில். அடுத்த ஒரு ஈவில். ரெண்டு மீனிங் போடலாம். ஒன்று எட்டர்னல். ஜெபிக்கிற நமக்கு என்ன இருக்குது? நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே. சாகும்போது எங்கே போவோம்? நம்ம
எங்கே போவோம்? ஜெபிக்கிறவனால மட்டும்தான் முடியும். சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறனால முடியாது. வார ஞாயிற்றுக்கிழமை வந்து தலை காணிச்சிட்டு போகிறவனால முடியாது. சனிக்கிழமை உபவாசம் கொடுத்துக்கிறனால முடியாது. அவரோட உறவுல ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, அவரோட ஐக்கியமாக இருக்கிற ஒருவனால வாழ முடியும். என்னுடைய நித்தியம் பரலோகத்தில். அத்தனை பேருக்கு காமெண்ட் சொல்ல முடியும்? அப்போ ஜெபிக்கிற உங்களுக்காக தேவன் ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். இன்னும் சொன்னேன் ஈவில் அப்படின்னு சொன்னேன். ஈவில் என்னது? அந்நிய சக்தி. சாரி, எனிமி. ஈவில் அல்ல, எனிமி. என்னது? எனிமி. நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரியங்கள், பிசாசு, வியாதி, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பரலோகத்தின் அதிகாரத்தை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கிறாரு. கடைசியா என்ன லெட்டர்ஸ்? ஆர் ரிடீம்ஸ், விடுதலை. ஜெபிக்கிற மனுஷன் விடுதலையோடு கூட இருப்பான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் பஞ்சப்பாட்டு பாட மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் எதையை குறித்தும் கவலைப்பட மாட்டான். ஏன்னு சொன்னா விடுதலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். விடுதலை சும்மா வரல. 2026 வருஷங்களுக்கு முன்பு மானவ ஜாதியுடைய பாவத்தின் பரிகாரத்துக்கு வேண்டி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கிரயத்திற்கு வாங்கி என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த விடுதலையை சுதந்திரிக்கிற என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமே. எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. விடுதலை. நம்ம விடுதலையோடு கூட நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று ப்ரைஸ் பண்ணணும், ஒன்று துதிக்கணும், சரியான உறவில் இருக்கணும், அனாயிட்டிங் அபிஷேகத்தின் அதிகாரத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும்? நான் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள், அப்படி தான் முடிப்பேன் இன்னைக்கு. ஓகே. பீனா என்னது? பிரைஸ். பிரைஸ்னா துதிப்பீங்களா? வந்து துதிக்கதே பார்க்கல நான். ஆராதனை எத்தனை மணிக்கு தொடங்கும்? 8:30. நம்ம வந்து எத்தனை மணிக்கு உட்காடுறோம்? சொல்லுங்க, எத்தனை மணிக்கு உட்காடுறோம்? ஆமென். கர்த்தருக்கு எல்லாம் ஹல்லேலூயா. 8:30னா ஒரு 8:15 உள்ள வந்துட்டு ஒரு 15 நிமிஷமா என்ன செய்யணும்? துதிக்கணும். பண்றோமா? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து கொள்ளுகிறான், வாரிக்கொள்கிறவன். ஓகே, நீ துதிக்கலைன்னா வாரிட்டு போயிடுவான். அடுத்த வாரத்திலிருந்து 8:15 வந்து உட்கார்ந்து துதிச்சனா உன் பிரச்சனை மாறும். துதிக்கிறவனுக்குலாம் தேவ மகிமை வெளிப்படும். இதுதான் உண்மையை வெளிப்படுத்துது. இந்த ரெஸ்பான்ஸ் நமக்குள்ள வரணும். அல்ல கூட்டம் தொடங்கி ஐயா சங்கீதம் வாசித்த பிறகு வந்து உட்கார்றது பெரிய கௌரவம் இல்லை. நிறைய பேருக்கு சங்கீதம் வாசிக்கும் போது தான் பெரிய கௌரவமா. அவங்க துதிக்க மாட்டாங்க, பாட மாட்டாங்க, கையடிக்க மாட்டாங்க, சோத்திரம் பண்ண மாட்டாங்க, வீப்பை குட்டி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. எங்கள் ஊரில் சொன்னால் கடப்பாறை கம்பி மாதிரி. ஆமென். பீஃபார் என்ன செய்யணும்? துதிக்கணும். அடுத்தது அப்படின்னா என்னது? யாரோடு இருக்கணும்? ஆண்டவரோடு மட்டும் போதுமா? உங்கள் சபை ஊழியரோடு இருக்கணும், விசுவாசிகளோடு இருக்கணும். ஆமென். இருக்கணுமா வேண்டாமா? ஆனால் இப்போ நம்ம உறவு எங்கே இருக்குது? வசனம் சொல்லுது அவிசுவாசிகளோட இணை இல்லை, பிணை என்ன செய்யுது? கூடக்கூடாது. நம்ம அங்கே தான் கூடுவோம். அங்கே தான் நம்ம நிறையா வச்சுருக்கோம். யார் கூட இருக்கணும் உறவு? ஓகே. 3 அனாயிட்டிங், அபிஷேகம், அதிகாரம். அடுத்தது கேட்கல. யங்கஸ். துடி பார்க்கணும். சபையில் ஆட்டி ஒரு இப்போ கேட்டார் ஐயா, கேட்டார் யாரெல்லாம் சமைக்குமே? 2 பேர். ஒருத்தர் கூட கையை தூக்கலை. ஒருத்தர் கூட. அப்போ எந்த அளவுக்கு அவர் கனம் பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சபையில் எப்படி இருக்கணும்? துடிப்பாக இருக்கணும். சொல்ல முடியாதுக்கும் நான் செய்கிறேன். என் காரியமா நீ போவான கேட்டார். யார் என் காரியமா நீ போவையான கேட்டாரு, நீங்க போவேன்னு கேட்டாரு. என் காரியமா யார் போவா? சொல்லுங்க. என் காரியமா யார் போவா? சொல்லுங்களேன். அப்படித்தானே கேட்டாரு. ஏசாயா சொன்ன என்னை அனுப்போ. அவர் அப்படிதான் கேட்டாரு. நீங்க சொல்லாதனால வலுக்குட்டமா சொல்லியிருக்கிறாரு. வருவாங்களா வரலன்னு தெரியாது. ஒரு ஆமேன்னு சொல்லல. சொன்ன நான் போறேன், நான் செய்கிறேன். இந்த உறவுக்குள்ள நம்ம வரணும். ஒரு ஆமேன். ஓகே. அடுத்தது நித்திய வாழ்க்கை, சமாதானமா, பீஸ்ஃபுல்லா. அப்பா
நம்ம நினைக்கிறோம் செத்தா பிறகு தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும்னு. சாகிறதுக்கு முந்தைய நம்ம அந்த வாழ்க்கை சுதந்திரிக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, செத்தா போய் அங்கே போய் சமாதானமா, இங்கேயே சமாதானம் இல்லாமல் அங்கே போய் எப்படிங்க சமாதானமாக இருக்க முடியும்? பிராமின் சொல்லலை, இங்கே என்ன இல்லை சமாதானம் இல்லை, அங்கே போய் சமாதானம் இருக்க முடியுமா? அங்கே போனாலும் அந்த சமாதானம் பெருக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த சமாதானத்தை உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், அனுபவிக்கணும். நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்குது, நம்ம அங்கே போவோம். ஆனால் அதுக்கு முந்தைய நம்ம என்ன செய்யணும், அதை சுதந்திரிக்கணும். ஓகே, லாஸ்ட்டு எப்படி இருக்கணும்? நம்ம எந்த கட்டுக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடர்பு விடுதலையோடு கூட இருக்கணும். விடுதலையோடு ஜெபிக்கணும், விடுதலையோடு ஆராதிக்கணும், விடுதலையோடு கூட கொடுக்கணும், விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதுதான் ஜெபம். இப்படி தான் ஜெபிக்கிறீங்களா? ஆத்திரம் தோத்திரம் ஆமென். எங்கள் வீட்டில் இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. மேற்போட்டவனே தாழோட்டு வருவா, தாழோட்டு வருவனே இடத்தோட்டு போவா, இடத்தோட்டு வருவனே வலத்தோட்டு வருவா, மாத்தனி தான் மலக்குன்னு. புரிஞ்சா உங்களுக்கு? மேலே உள்ளவரே கீழே வாங்க, கீழே உள்ளவரே வலது பக்கமாக போங்க, வலது உள்ளவரே இடது பக்கமாக போங்க. இதான் நான் என்ன செய்கிறேன், கட்டில்ல படிக்கிறேன். நம்ம ஜெபம் ஆமென். எப்படி போகுது நம்ம ஜெபம்? கண்களை மூடுவோமா? கண்ணை இது பாசிங் ப்ரேயர் இல்லை டைம் எடுக்கல, ஆராதனை. அப்படியே 7 மினிட், ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வார்த்தை என் ஜெபத்தினுடைய ரீதி மாறட்டும். ஆண்டவரே, என்ன கேட்ட நம்ம துதிக்கணும், நல்ல உறவுக்குள்ள நான் வரணும். ஆண்டவரே, ஒரு அனாய்டிங்கோட, ஒரு அதிகாரத்தோட நாங்கள் தாமுடைய சமூகத்தில் வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, எங்கள் மேலே ஜெபாவியை ஊற்றுங்க, எங்கள் சபையில் ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க, எங்கள் ஊழியத்தில் ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க, எங்கள் தேசத்தில் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, எங்கள் கிராமத்தில் எழுப்புங்க. ஆண்டவரே, பட்டணத்திற்காக, கிராமங்களுக்காக, சுவிசேஷ வேலைகளுக்காக, ஆண்டவரே நிறைவேதி காரியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஆண்டவரை எழுப்புவீங்க. ஆண்டவரே, எங்களை முதலாவதாக நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கருணை கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.